சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 14/3/2025 வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 30ஆம் நாள், பௌர்ணமி திதி இன்று பகல் 12:24 வரை. அதன் பிறகு பிரதமை திதி. உத்திரம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நற்சம்பவங்கள், இனிய அனுபவங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், நன்மைகள், பணவரவுகளை அடையக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்துல பாபர்கள் இருப்பது ஒரு பொதுவாகவே நல்ல பலனாகத்தான் நம்முடைய ஜோதிட மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கும்போது என்ன நடக்கும்? முயற்சிகளை செய்வீங்க, அதில் கொஞ்சம் சக்ஸஸ் இருக்கும். தூது போகக்கூடிய அமைப்புகளில் அம்பாசிடர் மாதிரியான தபால் துறையில் வேலை செய்கிறவங்க, கொரியர் கடைகள் வச்சுருக்கிறவங்க, கொரியர் நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சகோதர மேன்மைகள் இந்த வாரம் முழுக்கவே நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் தம்பி தங்கைகள் எதுவும் நமக்காக திருப்பி செய்யலை, நம்ம தான் அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஒன்றுமே கேட்க மாட்டேன்றாங்க, நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு வகையில் அவர்களால் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி தம்பி தங்கைகள் என்கின்ற இளைய சகோதரத்தின் பேரில் அதிருப்திகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களால் ஏதேனும் ஆதாயம், பிரதிகூலம்னு சொல்லப்படக்கூடிய நமக்கு அவங்க ஏதாவது திருப்பி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்தஸ்து கௌரவம் ரொம்ப நல்லா இருக்கும், பேர் எடுக்க முடியும். தொழிலையோ வேலையிலையோ வியாபாரத்திலேயோ ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும். இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இன்றைக்கு செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாகவே வாக்கில் செவ்வாய் இருந்துட்டாலே நாக்கு கொஞ்சம் பிறண்டு போயிடும் அப்படிங்கிறதாங்க உண்மை. பேசக்கூடாத ஒரு வார்த்தைகளை எதையாவது பேசி கோபத்தை வெளிக்காட்டக்கூடாத இடத்துல போய் கோபத்தை வெளிக்காட்டி ஒரு இடத்துல என்னங்க இவர் இப்படி பேசிட்டாரு, இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, இவர் இப்படி நடத்துப்பார்னு தெரியவே இல்லையே என்கின்ற மாதிரியாக நம்மை பற்றி பிறர் ஒரு மாதிரியாக அச்சப்படக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடத்த அதிபதி இன்றைக்கு 2வது வீட்டில் இருக்கிறார். மனைவியாலேயோ கணவனாலேயோ பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. மனைவிக்கு வேலை கிடைச்சிருச்சு, கணவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, கடன் தொல்லைகள் தீரப்போகுது, ஏதேனும் ஒரு விதத்தில் வருமானங்கள் வரப்போகுது, இந்த வாரம் நல்லாவே இருக்கும் என்கின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை அமைப்புகள் காசு பண விஷயத்தில் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ராசியிலேயே உட்கார்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதுவரைக்கும் கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே இன்னும் ஒரு 2 அல்லது 3 மாதத்தில் இந்த கடன் நோய் போன்றவைகள் இருக்காது என்கின்றதற்கான ஆரம்ப அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. 11ஆம் இடமும் 6ஆம் இடமும் எப்பொழுதெல்லாம் வலுத்து காணப்படுகிறதோ அப்போது ஏதையாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட தீர்ந்து விடக்கூடிய தன்மைகள் உண்டு. பொதுவாக 11ஆம் இடம் நோயை தீர்க்கக்கூடிய, கடனை தீர்க்கக்கூடிய அமைப்புகள். அந்த இடம் இன்னொரு மே மாதத்திற்கு பிறகுலாம் பெரிய அளவில் வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இப்போ கடன் தொல்லைகளில் இருக்கக்கூடிய, நோய் தொல்லைகளில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் 2 மாதம் பொறுத்துக்கங்க. மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக ராசியிலேயே குரு பகவான் வருகிறார் இல்லையா, அப்போது எல்லா தொல்லைகளும் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கின்ற அதற்கான அடிப்படை அம்சங்கள். அன்னைக்கு தீரணும்னா இன்றைக்கே ஏதாவது ஒரு மாற்றம் வந்தோம்னா இல்லையா, ஒரு தொழில் மாற்றம் இருக்கணும், ஒரு வேலை மாற்றம் இருக்கணும், ஒரு சம்பள உயர்வு கிடைக்கணும், ஏதாவது ஒன்று நல்லது நடக்கணும் இல்லையா, அந்த மாதிரியான நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். 10 12ஆம் இடத்திலேயே 5 12ஆம் இடத்திலேயே மறைஞ்சிருப்பது பிள்ளைகளால் ஏதாவது செலவுகள் வரும் அப்படிங்கிறத காட்டுது. தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம இங்கே செலவுக்கு அனுப்புகிற மாதிரியான சில சூழல்கள், அல்லது பிள்ளைகளை படிக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு வெளியில் அனுப்புகிறேன், லண்டனுக்கு அனுப்புகிறேன், அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன், அவர்களுடைய கனவு அந்த மாதிரியாக இருக்கிறது. நம்முடைய வேலையே ஒரு தாத்பரியம் என்பதை என்ன, குழந்தைகளை எதுக்காக பெற்றுக்கிறோம், அவங்களுடைய ஒரு நல்ல வாழ்க்கை, அவர்கள் ஆசைப்படுவதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய தகுதியில் பரம்பொருள் நம்மளை வைத்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தானே நம்ம எல்லாருக்கும். அப்போ பிள்ளைகள் என்ன ஆசைப்படுகிறதோ அவர்களுடைய நியாயமான ஆசையை செலவு செஞ்சு நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பயணங்கள் இருக்கும், தொழில் ரீதியிலான பயணங்கள். இந்த இடத்துக்கு இப்படி போனால் ஒரு ஆர்டர் பிடிச்சிடலாம், அல்லது இந்த இடத்துல இப்படின்னா ஒரு மாதிரியாக ஒரு கூட்டாளி பங்குதாரர் ஏதோ ஒன்று விஷயத்தில் தொழில் முன்னேற்றம் இந்த இடத்துக்கு போனால் நல்லதாக இருக்கும் என்பது மாதிரியான ஒரு முன்னேற்றத்திற்கான அடிப்படை பயணத்தை செய்யக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் லாபங்களை குறிக்கக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு அமோகமான அமைப்பில் இன்றைக்கு செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே செவ்வாய் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கும்போது பெருத்த நன்மைகளை செய்வார் என்பது நம்முடைய ஜோதிட சாஸ்திர விதி. அந்த அமைப்பு இன்னும் சில நாட்களுக்கு அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு நீடிக்கக்கூடிய தன்மையில் இருப்பதால் 11ஆம் இடத்து செவ்வாய் அனைத்தையும் தரக்கூடிய வெற்றிகரமான ஒரு கடன் தொல்லைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, வெற்றிகரமான வருமான அமைப்புகளை நீட்டிக்கக்கூடிய ஒரு நிலைமை, மிக மிக முக்கியமாக ஹெல்த் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்கள், ஒரு 60 வயது கடந்து விட்ட சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த 11ஆம் இடத்து செவ்வாயால் உண்டுங்க. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் என்னுடைய பயணத்தை அப்படியே என்னுடைய லட்சியத்தை தொடர்வேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கோர்ட்டு கேஸு சட்ட நடவடிக்கைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குது. காவல்துறையோடு முரண்பட்டிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன், அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் மிக நிறைவான ஒரு அமைப்பில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார். 8 10ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பது எதிர்பாராத தொழில் தன லாபங்கள் இப்போது வேலை தொழில் அமைப்புகளில் வரும் அப்படிங்கிறத காட்டுது. டக்குன்னு ஒரு முடிவெடுத்து ஏதேனும் ஒன்றை சிறப்பாக செய்யக்கூடிய தன்மைகள் இன்றிலிருந்து கன்னிராசிக்காரர்களுக்கு தெளிவாகவே இருக்கின்றன. ஒரு தைரியமான ஒரு முடிவு, தொழிலை இப்படி மாற்றலாமா, தொழில் இடத்தை மாற்றலாமா, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இப்படி கொண்டு போகலாமா. பொதுவாகவே இப்போ வியாபாரம்ன்றது ஆன்லைன் மாதிரியான ஒரு அமைப்புகளில் வந்துருச்சு. மளிகை கடை வைக்கிறதுக்கு, மளிகை பொருட்களை வாங்குவதற்கு கூட இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் ஆப்பு போன்றவைகள் வந்த சூழலில் மளிகை பொருட்களை வீடு தேடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்களில் இன்றைக்கும் நம்ம பழமையான வியாபார முறையவை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால் நடக்காது என்கின்ற மாதிரி அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் தொழில் ரீதியிலான நல்ல முன்னேற்ற ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாக, அப்டேட் ஆனால் தான் நம்ம தொழிலில் முன்னேற முடியும் என்கின்ற ஒரு மாதிரியான நற்சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அத்தனை வியாபார பெருமக்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, கன்னிராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான செவ்வாய் இப்போது பாக்கியத்தில் இருக்கிறார். மனைவியின் மூலமான, கணவரின் மூலமான தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. வாக்குஸ்தானாதிபதி இன்றைக்கு வலுவாக பாக்கியத்தில் இருக்கிறனால பேசி பிழைக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு வருமான உயர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், பேசி பிழைக்கக்கூடிய துறைகள்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடியவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறைகளில் சட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், பேங்கிங் செக்டாரில் வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது ரிசர்வ் பேங்க் மாதிரி, ஸ்டேட் பேங்க் மாதிரி வங்கி துறைகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஓரளவிற்கு வருமான உயர்வுகள் வரக்கூடிய வேலை அமைப்புகளில் ஒரு நிரந்தர தன்மை, தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தர பணிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தந்தையுடன் உடன் பிறந்தவர்களால் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள்னு சொல்லப்படக்கூடிய பங்காளிகள் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகளின் மூலமாக சொத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதன் மூலமான ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகி 8ல் மறைந்திருக்கிறார். பொதுவாக செவ்வாய் 8ல் மறையக்கூடாதுன்னாலும் உங்களுடைய ராசிநாதனை 6க்கு அதிபதியாகின்றால் 6க்கு 8ல் 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறார் என்றது ஓரளவுக்கு விபரீத ராஜயோகம்ன்ற எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். செவ்வாய் பலவீனமாக இருந்தாலும் கூட ராசியை குறிபார்ப்பது மிகப்பெரிய ஒரு சுபத்துவத்தன்மை என்பதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்ன ஒன்று, பேராசை பெருநஷ்டம் என்பது ஒரு 3 மாத காலமாகவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி அகலக்கால வச்சிட்டோம், இது வச்சிட்டோம்ட்டு இந்த ஒரு 3 மாத காலமும் செவ்வாய் 8ல் இருக்கக்கூடிய அமைப்புகளில் எண்ணங்கள் கொஞ்சம் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நமக்கு கை கொடுக்காது, தடுமாற்றமாகவே இருக்கும். மனசை கட்டுப்படுத்தினா தான் நம்மளால் பிழைக்க முடியும். நம்ம இந்த மாதிரிலாம் இவங்களெல்லாம் நம்பக்கூடாது, இவங்கள நம்பக்கூடாது, சும்மா நம்ம வெள்ளந்தி மாதிரி பேசுவதை கேட்டு இனிக்க பேசுபவர்களை கேட்டு அதில் தான் முட்டாளாயிடுறோம் என்கின்ற மாதிரியாக ஒரு மாதிரியான நல்ல கருத்து அமைப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏற்பட்டிருக்குங்க. கண் திறப்புன்னு சொல்லுவேன், ஞானோதயம்னு சொல்லுவேன், புதிய ஞானோதயங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். பொதுவாகவே ராசியை செவ்வாய் வலுத்து பார்த்தார்னாலே கோபங்கள் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா ராசியை ஒரு துடிதுடிப்பான கிரகம் வலுத்து பார்க்குது இல்லையா, கொஞ்சம் சுறுசுறுப்பும் கொஞ்சம் அதிகமாகும். அவருடைய வயதிற்கு ஏற்றார் போல பட்டுன்னு பதறாத காரியம் சிதறாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பதறிக்கிட்டே காரியம் பண்ணக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. ஆயினும் ராசிநாதன் 6ஆம் இடத்திலிருந்து ஒரு மாதிரியாக பரிவர்த்தனை அடைந்து பார்க்கக்கூடிய தன்மைகள் ஓரளவிற்கு நல்ல தன்மைகளைத்தான் கண்டிப்பாக கொடுக்கும். பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் பாவத்தை பார்க்கறதுனால பணவரவுகளுக்கெல்லாம் எந்த விதத்திலையும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. என்ன ஒன்று, கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது உரசல்கள் முரண்பாடுகள் போன்றவைகள் வரக்கூடிய அமைப்பு. அதே போல காதலன் காதலி உறவுகள் சற்று சிறப்பாக இல்லாத ஒரு அமைப்பு. இவர் தான் காதலன்னு தேர்ந்தெடுத்து கொஞ்சம் பழகி பார்த்தோம்னா 1 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் தெரியுது இவருடைய புத்தி இவருடைய குணம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்பது மாதிரியாக ஒரு காதலன் காதலி உறவுகளில் தேர்ந்தெடுத்திருந்தவர்களுக்கு அந்த உறவுகளில் கசப்புகள் வரக்கூடிய நாளாகவும், இவர் வேண்டாம் நமக்கு இவரை வாழ்க்கை துணைவராக தேர்ந்தெடுத்தோம்னா இது நல்லா இருக்காது என்பது மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு எதிரிகளை எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய 6ஆம் பாவகத்தில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் படிப்படியாக அப்படியே விலகிக்கிட்டு இருக்குது. எதிர்ப்புகளும் விலகக்கூடிய நாள். இந்த ஆளை சும்மாவே ஏற்றுக்கிட்டு இருந்தால் அந்த ஆளை ஜெயிக்கவே முடியாது, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், நம்ம எதிர்க்க இவர் அப்படியே முன்னேறிக்கிட்டே போகிறார் என்பது மாதிரியாக மகர ராசிக்காரர்களை பார்த்து அடுத்தவர்கள் கொஞ்சம் பின்னால் போய் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்பு, குறிப்பாக ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு இருந்த துன்பங்கள் தொல்லைகள் துயரங்கள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பது தான் உண்மை. கண் திருஷ்டி விலகின மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு பெரிய நம்ம ஒன்றுமே இல்லைன்னா கூட நமக்கு இவ்வளோ பெரிய கண் திருஷ்டி, இவர் இப்படி இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறாருன்னு போட்டது தான் நம்மளை போட்டு இப்படிலாம் ஒரு சில மாதங்களாக நம்மளை போய் வேறு மாதிரி ஆக்கிடுச்சு என்கின்ற அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு கூட கவலைப்படாத வண்ணம் உங்களுக்கானது உங்களுக்கே நீடிக்கும் நிலைக்கும் என்கின்ற ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிர்ப்புகள் விலகும், எதிரிகள் விலகுவார்கள். எது நல்லதோ அது உங்களுக்கு அருகில் வரக்கூடிய சிறப்பு நாள் மகரத்திற்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இன்றைக்கு வலுவாகவே அமர்ந்திருக்கிறார். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதை விட முக்கியமாக முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும். 3ஆம் அதிபதி இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா, முயற்சியும் அதிர்ஷ்டமும் இணையக்கூடிய தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாள். இதுவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க, நான் என்ன பண்ணாலும் பக்கத்து சீட்டுக்காரர் ஏற்ற வீட்டுக்காரர் பின் வீட்டுக்காரர் மேல் வீட்டுக்காரர் எல்லாருமே அதிர்ஷ்டத்தின் அமைப்பில் அதை அனுபவிக்கும் பொழுது எனக்கு முயற்சி செய்தும் ஒன்று கிடைக்க மாட்டேன் என்கின்ற ஜன்மச்சனியின் காரணமாக பாதிப்புகளை அடைந்திருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் தொழில் வேலை அமைப்புகளில் அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு இனிமேல் நீங்கள் முயற்சியை பண்ணிங்கன்னா அந்த முயற்சி பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இந்த மாத இறுதியிலேயே கண்டிப்பாக உங்களுடைய ஜன்மச்சனி அமைப்புகள் அப்படியே விலகுகின்றன. இதற்கு பிறகு ஒரு புதிய பாதை திறந்தார் போல எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல ஓரளவுக்கு தெரிய வரும். எதில் இது வரைக்கும் ஒரு நஷ்டங்கள் வந்தது, எதை செஞ்சால் லாபம் வரும், எதை செஞ்சால் ஸ்டாண்ட் ஆக முடியும், எதை
எதை தேய்ந்தால் சர்வைவல் நன்றாக இருக்கும் என்பது போன்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் இப்போது 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பது என்பது தர்மகர்மாதிபதி யோகா அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிறைவான ஒன்று. பொதுவாகவே 9-10 கனெக்ட் வந்துடுச்சுனாலே தொழில் விஷயங்களில் எந்த கெட்டதும் நடக்காது. வேலை பார்க்குற இடத்துல ஓரளவுக்கு அப்படியே கோயின்சிடன்ஸாக போய்கிட்டே இருக்கும். எல்லா நன்மைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு. வேலை பார்க்குற இடத்துல தான் அக்கம் பக்கம் சீட்டுக்காரரோடு இப்போதைக்கு ஏதாவது ஒரு கருத்து முரண்பாடுகள் இப்போது இருந்தாலும் கூட அதை அப்படியே நீங்கள் கடந்து விடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே ஏதேனும் ஒரு மாற்றம் இப்போது வரும். செக்ஷன் மாற்றம் மாறியாவது அல்லது ஆண்களால் தொல்லைகளை அனுபவிக்கக்கூடிய அலுவலகத்தில் பொறாமையின் காரணமாக இந்த ஆண் பெண் உறவுகளில் வரக்கூடிய பொறாமையின் காரணமாக ஒரு பெண்ணுக்கு ஆணால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மீனராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. 4ஆம் பாவகம் இப்போது கூடுதல் வலிமையோடு இருக்கிறதுனால வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக சிகப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், நெருப்பு சார்ந்த தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளை பண்ணக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக 1லிருந்து 5 வரைக்கும் பார்த்துட்ட நாம இன்றைக்கு 6ஆம் அதிபதி எப்படி இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள், நல்ல பலன்களை செய்வாரா, என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உண்மையை சொல்லப்போனால் 12 பாவகங்களில் இருக்கக்கூடாத பாவகம், தேவையற்ற பாவகம்னாலே இந்த 6ஆம் வீடு தாங்க. இந்த 6ஆம் அதிபதியும் 6ஆம் வீடும் ஒரு மனுஷனுக்கு எப்போவுமே தொல்லைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா 6ஆம் பாவகத்தில் தான் கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், எதிரி போன்ற அமைப்புகள் இருக்குங்க. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, எதிரி, இந்த எதுவுமே மனுஷனுக்கு தேவையில்லாததுங்க. அப்போ அந்த 6ஆம் வீடும் அந்த 6ஆம் அதிபதியும் தேவையில்லை தானங்க. ஆனால் கெட்டதுக்குள்ளேயும் ஒரு நல்லது ஒன்று இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இந்த 6ஆம் பாவகத்தில் தான் வேலை சார்ந்த விஷயங்களும் இருக்குது. ஆனாலும் ஒன்று நினச்சிங்கன்னா, ஒரு மனுஷன் எப்போவுமே வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, தொழில் வச்சு முன்னேறலாம் இல்லையா. அடிமை வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை குறித்து காட்டக்கூடியது இந்த 6ஆம் பாவகம் தாங்க. அப்போ 6ஆம் பாவகாதிபதி எப்படி இருக்க வேண்டும்னா, ஒரு நிலையில் 6ஆம் பாவகாதிபதி வலிமையாக இருப்பது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா தவறு தாங்க. 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலேயே இருக்கிறாருன்னு வைங்க, அப்போ என்ன பண்ணுவார், அந்த 6ஆம் வீட்டோட கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை அவருடைய தசையில் தருவார் இல்லையா. இதில் நான் சுருக்கமாகவே ஒரு கருத்தை அப்படியே சொல்லியிருக்கிறேன். அதாவது எந்த ஒரு யோக ஜாதகத்திலும் லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுக்கவே கூடாது. அதற்கு என்ன அர்த்தம்? லக்னாதிபதின்றது நீங்கள், 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது உங்களுடைய எதிரியை குறிக்கக்கூடியது. நீங்கள் வலுவாக இருந்தால் உங்களுக்கு நல்லதா, உங்கள் எதிரி வலுவாக இருந்தால் உங்களுக்கு நல்லதா? நீங்கள் நல்லா இருந்தால் தான். அப்போ லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலு குறைந்த ஜாதகங்கள் யோக ஜாதகங்கள் அப்படிங்கிறதாங்க உண்மை. இதோட 8ஆம் அதிபதியும் சேர்த்துக்கலாம். லக்ன பாவகத்தினுடைய ஒளி விழாத, லக்னத்திற்கு நேர் 7ஆம் அதிபதிக்கு 7வது வீட்டிற்கு இந்த பக்கமும் இருக்கிற வீடு 6-8 வீடுங்க. இதை தாங்க நம்ம மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த மறைவு ஸ்தான அதிபதிகள் பெரிய அளவில் பலம் பெறாமல் இருக்கிறது ஒரு வகைக்கு உண்மையிலேயே நல்லதுங்க. ஆக 6ஆம் அதிபதியை நீங்கள் சூழ்நிலைக்கேற்ப அவர் பாவராக இருக்கிறாரா, சுபராக இருக்கிறாரா என்கின்ற தன்மைக்கு ஏற்ற மாதிரி தாங்க எடுத்துக்கணும். பொதுவாக 6ஆம் அதிபதி சுபராக வந்து விட்டால், குரு சுக்கிரன் போன்றவர்களாக வந்துட்டால் அவருடைய தசையில் 6ஆம் பாவகத்தை வளர்க்கக்கூடிய அமைப்புகளை செய்வாங்க. துலா லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக குரு பகவான் வருவார். அவர் குரு பகவான் தசை வந்துட்டாலே கடன், நோய், வம்பு, வழக்கு வந்துடும். ஆகவே 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிற்கு 6-8-12 கொஞ்சம் குழப்புங்க நான் சொல்றது. 6ஆம் அதிபதி அவருடைய வீட்டிற்கு 6-8-12 மறையும் பொழுது நன்மைகளை சுபராகி இருந்தால் செய்வாருங்க. அப்போ 6ஆம் அதிபதி வலுக்கக்கூடாது. 6ஆம் அதிபதி 6-8க்கு மறையணும்னு சொன்னால் 6ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருப்பதோ, 6-8 லக்னத்தில் இருப்பதோ, 6-12 5ஆம் இடத்தில் இருப்பதோ சுபராகி இருக்கும்போது நன்மைகளை செய்யும். பொதுவாக தனித்த பாவர் 6ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லது. 6ஆம் அதிபதி சனியாக இருக்கிறார், செவ்வாயாக இருக்கிறார், 6ஆம் வீட்டிலேயே இருக்கிறார், நல்லது தாங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ஆனால்
ஆனால் அந்த 6ஆம் அதிபதியை விட லக்னாதிபதி என்பவர் வலுவாக இருக்க வேண்டும். நோய் தரக்கூடியவர் வலுவாக இருக்கிறார் என்றால் அந்த நோயை தாங்கக்கூடிய உடல் அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய லக்னம் வலுவாக இருக்கணுங்க. ஆக 6ஆம் அதிபதியை பற்றி பேசும்போது எப்பொழுதுமே லக்னத்தை தொட்டு பேசி பலன் எடுத்தா தாங்க சுபமான ஒரு நல்ல அமைப்பில் வரும். 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலேயே சுபராக இருப்பது என்பது நல்லது அல்ல. அவர் கடன் நோய் அமைப்புகளை வலுக்க செய்வார். 6ஆம் அதிபதி பாவராக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியது நல்லது தான். ஆனால் அவரை விட லக்னாதிபதி வலுவாக இருக்கிறது ஒரு அவருடைய தசையில் பெரிய விஷயங்கள் நற்படாத, அதாவது கஷ்ட நஷ்டங்கள் போன்றவைகள் ஏற்படாத தன்மையாக இருக்கும். ஆகவே கணிக்க சிக்கலான, புரிந்து கொள்ள சற்று ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய வீடாகவே இந்த 6ஆம் பாவகம் இருக்கும். அடுத்து 7ஆம் பாவகாதிபதி எப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.